கர்த்தருடைய அன்பு எப்போதும் வல்லமையானது. கர்த்தருடைய அன்பு எப்போதும் நம்பிக்கையானது. கர்த்தருடைய அன்பு எப்போதும் ஒருவரோடு ஒருவர் வெட்கமடையாதபடி செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பராகிய அன்பரை நாம் இந்த நேரத்தில் தேவனுடைய கிருபையில சிந்திப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அந்த பகுதியை நாம் சிந்திப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்தானின் சோதனைகள் வந்தாலும் சோதனைகளின் மத்தியிலே நீர் வெற்றி கொடும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற பகுதி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய். ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும். சந்தித்து எங்களை நீர் மகிழ்விக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களே எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற சங்கீத பகுதி 71வது சங்கீதம். சங்கீதம் ஒவ்வொரு பகுதியும் பார்த்தோம் என்றால் முத்துக்களாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் வைத்து அருமையாக தேவனுடைய செய்தியை கொடுத்து மற்றவர்களை ஆறுதலுக்குள்ளாக கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பகுதி இந்த சங்கீதத்திலே. இந்த நாளிலே உங்களோடு நான் 71வது சங்கீதத்தை சிந்திக்க நான் வந்திருக்கிறேன். 71வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அவன் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அவரை நம்பும் போது நாம் வெட்கமடையாதபடி தேவனுடைய கிருபையிலே நாம் வளர்ந்து முன்னேறி செல்லுவோம். தேவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவருடைய நீதி மிக வல்லமையானது. அவருடைய நீதியின் மூலம் நம்மை விடுவித்து நம்மை காத்து கொள்ளுகிறார். இந்த நாட்களிலே நீதி இல்லாதபடி மக்கள் பல்வேறு வழிகளிலே சிக்கி சிதைக்கும் போது ஆண்டவர் நம்மை விடுவித்து காத்தருளுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான கிருபை பாருங்கள். நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து செயல்படும் போது நம்மை அவர் ரட்சிக்கிறார். எப்பொழுதும் அவர் நமக்கு வந்தடையத்தக்க கன்மலையாய் இருக்கிறார். கன்மலையை நாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த ஒரு பறவையை நாம் ஞாபகத்துக்குள்ளாக கொண்டு வரலாம். கன்மலையிலே தங்கக்கூடிய ஒரு பறவை கழுகு. எப்போதும் கழுகு கன்மலையிலே தான் தங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். அது கன்மலையிலே தங்கி பிள்ளைகளை அற்புதமாக பாதுகாக்கும். உயர்ந்த இடத்துல பல மைல்களுக்கு மேலாக பறக்கும். எந்த இடத்துல உணவுகள் இருக்குது என்பதை அது தெளிவாக பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். பிள்ளைகளை அற்புதமாக பாதுகாக்கும். கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் சாயும் போது அவர் நமக்கு தருகிற இன்ப கிருபை வெற்றியின் கிருபை. ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அவர் நமக்கு கன்மலையாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார். அதன் மூலமாக அவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்பை நாம் எந்த விதத்திலையும் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போதுதான் தேவனின் அங்கீகாரத்தை நாம் வெற்றியாக பெற்றுக்கொள்வோம். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவி. இந்த உலகம் மகா பயங்கரமான ஒரு உலகம். நாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொடுமையுள்ளவனுடைய கைக்குள் நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நாம் கலக்கமடைந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையிலே வெற்றி ஏற்படாது. அப்படிப்பட்ட கலக்கத்தோடு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களா?
கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். அவருடைய நம்பிக்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் அவர் நம்மை கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்பதாகவே நம்மை ஆதரித்து தாயின் வயிற்றிலிருந்து நம்மை எடுத்து எப்பொழுதும் துதிக்கத்தக்கதான பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் அதை சிந்தித்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில சில நேரங்களில் மக்களுக்கு நாம் புதுமையாகவே இருக்கிறோம், அப்படிதானே? அந்த நேரத்திலையும் மகனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு பலத்த அடைக்கலமாக இருப்பேன் என்று சொன்னேன். இந்த நாளில் நான் ஒரு மிஷினரி தம்பியை சந்தித்து பேசினேன். பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்வுக்காக அந்த தம்பி சென்றார்கள். அதிக நேரம் அங்கு இருந்து ஆராதித்து ஐக்கியத்திலே கலந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த தம்பிக்கு உரிய மரியாதைகள் அங்கு கொடுக்கப்படவில்லை. தம்பி சோர்ந்து போனார். இந்த இடத்திற்கு ஏன் சென்றோம் என்ற நிலைகள் கூட அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. நான் இந்த உலகத்துக்கே ஒரு புதுமை போல இருக்கிறேனே என்று சொல்லி அவர் கவலைப்பட்டார். நான் அவரை ஆறுதல் படுத்தினேன். நம்முடைய வாயிலே எப்போதும் ஒரு துதியும் உமது மகத்துவத்தினாலே ஒரு நிறைவும் ஏற்படும் போது, முதிர்ந்த வயதாக இருந்தாலும் தேவன் நம்மை தள்ளிவிடாதபடி, நம்முடைய பலன் ஒடுங்கும் போதும் நம்மை கைவிடாமலும் அவர் இருக்கிறார். காலில் வலி இருக்கலாம், கை சரியாக செயல்படாமல் இருக்கலாம், நாம் படுத்த படுக்கையோடு காணப்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நம்மை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி தேவனுடைய கிருபையிலே நம்மை வாழ வைக்கிறார், நம்ம வெற்றி பெற வைக்கிறார். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, இப்படிப்பட்ட பல சூறாவளி காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே நாம் இயற்கையை பார்க்கும்போது இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், மழை அகோரங்கள் இவைகளெல்லாம் காணப்படும் போது மக்கள் தயங்கி விடுகிறார்கள், திகைத்து விடுகிறார்கள், வெற்றி பெறாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட எதிர்பாராத விபத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் சில நேரங்களில் தேவன் ஏன் நம்மை கைவிட்டார், என்னை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி பல கேள்விகளை நம்முடைய உள்ளத்திலே கேட்டாலும், ஆண்டவரே ஏன் எனக்கு நீர் தூரமாய் இருக்கிறீர், எனக்கு நீர் சகாயம் செய்யும் ஆண்டவரே, உம்முடைய சகாயம் எனக்கு தேவை, அப்படி என்றால் தான் எனக்கு ஆறுதல் வரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படும் போது நம்மை விரோதிக்கிறவர்கள் கூட நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படுவார். இந்த உலகத்துல நமக்கு எப்போது நிரந்தரமான வெற்றி கிடைக்கதில்லை. அடிக்கடி நமக்கு மன அழுத்தங்கள், பல சூழ்நிலைகள், பல சாதனைகளின் மத்தியிலே தோல்விகள் ஏற்பட்டாலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவரை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மை துதிக்க வைத்திருக்கின்றார். நம்முடைய வாய் நாள்தோறும் அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லும். அது நம்ம அந்த தொகையை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது பத்தடிக்கு. ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை வெற்றியான ஒரு வல்லமை. நாம் அவருடைய நீதியை பற்றி எப்போதும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும், என்னுடைய பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும், என்னுடைய வாழ்க்கையிலே சோர்வுறும் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே, என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு நீர் காவல் வையும் ஆண்டவரே, என்னை நீர் மன்னியும் ஆண்டவரே, சொல்லினாலும் செயலினாலும் சிந்தனையினாலும் நான் ஏதேனும் பாவங்களை செய்திருப்பேன் என்றால் சிலுவின் அடிவாரத்தில் நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து போடும். ஏனென்றால் என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே நீர் என்னை அறிகிறீரப்பா, உதவி செய்யும் என்று சொல்லி நாம் செயல்படும் போது அவர் நமக்கு போதனையும்
நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்கிறார். அவருடைய அதிசயம் ஆசீர்வாதமான ஒரு அதிசயம். அவருடைய வல்லமை நமக்கு வெற்றியின் பாதைக்கு புகலிடம். நம்ம முதிர் வயது இருந்தாலும் அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார். தெரியுமா? வாழ்க்கையிலே பல சோதனைகள், பலவிதமான பலவீனங்கள், நடுக்கங்கள், பாரங்கள் ஏற்பட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எத்தனை பேர் அதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க? யாரையும் நம்ம நம்ப வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நம்ம பற்றி பிடித்து செல்லும் போது நாட்டில் நடைபெறுகிற பயங்கரமான சூழ்நிலைகளை அவர் தடுத்து நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில அவர் வெற்றியை கொடுத்து நீதியை கொடுக்கும் ஒரு நல்ல தலைவராக அவர் நம்மை வழி நடத்துவார். ஏனென்றால் நம்ம அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் சந்திக்கும் போது அவர் நம்ம என்ன செய்கிறார் தெரியுமா? உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை. ஒரு ஆகாயமானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆகாயமானத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநரும் அடுத்த நிமிடத்திலே தன்னுடைய வாழ்க்கை பற்றி அறியாதவர். ஆனால் ஒரு ஃப்ளைட்ல அவர் தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டால் தொடர்ந்து அந்த ஃப்ளைட் அமெரிக்கா கூட செல்கிறது. 2 நாட்கள் தொடர்ந்து செல்கிறது. கீழே கடல்கள் அதை கடந்து செல்லுகிறது. நாம் கடல்களை பார்ப்பதில்லை. நாம் கண்ணாடிக்குள் மேகங்களை மட்டும்தான் பார்க்கின்றோம். அவர் ஓட்டுகின்றார். 24 மணிக்கூர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் கீழே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாலுமியின் திறமையினாலே அந்த ஆகாயம் விமானம் சரியான இடத்திலே தளம் இறங்கி நம்மை கொண்டு சேர்க்கிறது. நம்முடைய விருந்தினர்கள் நம்மை வரவேற்கிறார். நம்முடைய ஊழியங்கள் அங்கே நடைபெறுகிறது. இது ஆண்டவர் நமக்கு பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நம்மை சுவிசேஷ பணியிலே ஈடுபடுத்துகிறார் என்பதை எப்போதும் நாம் மறந்து விடக்கூடாது. பார்த்துட்டு ஆத்தும ஆதாயம்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. அவருடைய என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எவ்வளவு பாருங்க, வாழ்க்கையில அடிக்கடி நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட், சில விதமான சூழ்நிலைகள், மனிதர்களிடம் பேசும்போது வதந்திகள், விபரீத வார்த்தைகள், பலவிதமான சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளிலேயும் அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறார். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் சத்தியத்தையும் துதிப்பேன். அவருடைய சத்தியம் ஆசீர்வாதமான ஒரு சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு காட்டுகிறது சத்தியத்தை துதிக்கும் பாக்கியம், சுரமண்டலத்தை கொண்டு பாடல் பாடும் பாக்கியம். அந்த நேரத்திலே உதடுகள் ஆத்துமாவை கம்பீரித்து பாடி மகிழ்கிறது. அந்த நேரத்தில் நமக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் கூட வெட்கி லட்சை அடைந்து நம்முடைய நாவு நீதியை கொண்டாடுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான கிருபை பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே. அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது அல்லவா. என் வீணையை கொண்டு உம்மை துதிப்பேன். இந்த காலகட்டங்களிலே வீணைக்கு ஒரு உதாரணமாக இந்த ஸ்மார்ட் போனை சொல்லலாம். போட்டு போட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. நல்லதுதான், நல்ல செய்திகள் அதற்குள்ளே இருக்குது. யூடியூப்ல இருக்குது, ஃபேஸ்புக்கில் கூட இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்காம அதுக்கு நிறைய நேரம் கொடுத்து நம்ம செலவழிப்பதுனால நம்முடைய கண்கள் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையின் தரிசனங்கள் மாற்றப்படுகிறது. வாழ்க்கையிலே ஒரு வறண்ட நிலைக்கு நாம் செல்கின்றோம். ஆனால் அதை தொட்டு விடாதபடி ஞானத்தோடு பயன்படுத்தும் போது ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யவும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எனவே இந்த நேரத்தில் வீணை அவரை துதிக்கிறது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிருபை நம்மை கம்பீரித்து மகிழ பண்ண வைக்கிறது. இதனால நமக்கு பொல்லாப்பு செய்கிறவங்க கூட வெட்கி
லட்சிய அடைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நீதிபரரை நாம் பிடித்து கொள்ளுவோம், ஆசீர்வாதம் அடைவோம். அவர் நமக்கு காட்டுகின்ற பாதையிலே நாம் ஓடுவோம். அதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? வேத வாசிப்பு, ஜெபம்தான். இதை நாம் ஜெபித்து செயல்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அசைவை கொடுப்பார். நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார். தேவனுடைய கிருபையிலே நாம் வாழ்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தலையிலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. பேசின வார்த்தைகள் எங்களை உருக பண்ணுகிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு அப்பம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சுவாமி. இந்த நேரத்திலே ஆறுதலற்ற மக்களை, பிரச்சனைக்குள்ளாக இந்த செய்தியை கேட்கிற மக்களை நீ சந்திப்பீராக, சந்தித்து ஆறுதல் படுத்துவீராக. பாசிட்டிவாக திங்க் பண்ணவும், எந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலும், சிலுவின் அடிவாரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து நீதிபரராகிய உம்மை பற்றி பிடித்து ஆறுதல் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். தெய்வ கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள இணையற்ற பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமேன். ஆம்.